வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கோங்க. அதாவது லைனிங்கில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன், இதை காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் எவ்வளோ அளவோ அதை விட எக்ஸ்ட்ரா சைடில் ஸ்டிச்சிங்க்கும் விட்டுக்கணும். மற்றபடி நெக் அளவு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே இருக்க லோவர் நெக்கு மேலே இந்த நாடா வருது இல்லையா, அந்த இடத்த நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த டிசைனர் ப்ளவுஸ் வரப்போகுது. இது மார்க் பண்ணிட்டோமா, இப்போது இதை எக்ஸ்ட்ரா அந்த நெக் இருக்கிற அந்த இடத்துலாம் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம டிசைன் கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பாருங்கள், இப்படி ஒரு டிசைன், அவ்வளோதான். அதாவது அந்த நாடா வர இடத்துல மேலே அப்படி போட்டுக்கிட்டு கீழே நெக்கு எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்கணும். அதுபடியே அப்படியே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிம்பிளான இந்த டிசைன் தான். இதுக்கு மேலே தான் நமக்கு ஒர்க் வரப்போகுது. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இப்போ இதே அளவுக்கு தான் நம்ம மேலே இருக்க ப்ளவுஸ் பீஸையும் கட் பண்ண போகிறேன். ப்ளவுஸ் அது மாதிரி டபுளாக மடித்து போட்டு எவ்வளோ இருக்கோ இந்த அளவுக்கு அப்படியே வச்சு கட் பண்ணிக்கோங்க. கீழே நான் மடித்து தைக்கிறதுல அப்படியே டேர்ன் பண்ணி தான் தைக்க போகிறேன். அது மாதிரி தான் வெட்டியிருக்கேன். இப்போது கட் பண்ணி முடிச்சிட்டோமா, அது முடித்தது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதனுடைய நல்ல பக்கத்தில், அதாவது ராங் சைடில் இந்த இது வர மாதிரி வச்சு தைக்க போகிறோம். லைனிங் வச்சு தைக்க போகிறோம். கெட்ட பக்கத்தில் இப்படி மேல் பக்கமாக பார்த்து. அதுக்கு முன்னாடி இதில் டிசைன் கொடுக்கறதுக்காக நான் 1.5 இருக்கிற அளவுக்கு இந்த நீட்டு நாடாவை வெட்டிக்கிறேங்க. இதை வெட்டிட்டு இதை பாருங்கள், ஒரு பின்னை கொடுத்து அப்படியே உள் பக்கமாக திருப்பிக்கிட்டோம்னா இது நல்ல பக்கத்துக்கு இந்த நாடாக திரும்பிடுது. தெரியுதுங்களா? இந்த பட்டையாக இதை ரெடி பண்ணிட்டோமா, திரும்பவும் இதை 1.5 இருக்க அளவுக்கு நிறைய துக்குடாவாக வெட்டி வச்சுக்கணுங்க. இந்த துக்குடா பீசஸ் தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். இதை என்ன பண்ணணும், இந்த நெக் இருக்கு இல்லையா, அதில் மடித்து வச்சு தைக்க போகிறோம். இந்த பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த துக்குடாவை தனித்தனியாகவே நான் மடித்து தைச்சி வச்சுக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பீஸை அதில் வச்சு தைக்கிறதுக்காக இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ரெடி பண்ண பீஸை அந்த நெக்கில் வச்சு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக வச்சு தைச்சிக்கணுங்க. நீங்கள் எத்தனை தைக்கிறீங்க நம்ம விருப்பம்தான், தைச்சிக்கலாம். அதுக்கு மேலே தான் இந்த ப்ளவுஸ் பீஸை வச்சு தைக்க போகிறேன். அதாவது இந்த ப்ளவுஸ் பீஸுக்கும் லைனிங்க்கும் இன்பிட்வீனில் அந்த பீஸ் வந்துடுது. இப்படி தைக்கிறதுக்கு முன்னாடி அங்கங்கே பின் பண்ணிக்கிறேன். இதுக்கு இந்த இடத்துல நாடா வரப்போகுது. அந்த ஷார்ப்பாக வருது இல்லையா, அந்த எட்ஜஸ், அந்த இடம் நம்ம கட் பண்ணிவிட்டு நாடா வந்த இடத்துல வரும்போது நாடா வந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். இப்படியே வச்சு உள் பக்கத்தில் தைக்கும்போது இந்த இடத்த நாடாவை கொடுத்துக்கலாம். இப்படி வைக்கும்போது தான் நாடாவோட பிசுறு உள் பக்கமாக போயிடும், இல்லாட்டி வெளிப்பக்கம் தெரியும். அதனால் இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். என்னுடைய சேனலில் போங்க, அதில் ப்ளேலிஸ்ட்டில் டைலரிங் மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்டு, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸு, ஸ்டோரி டெல்லிங்கு, ஷாப்பிங்கு, குக்கிங், நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வேண்டிய வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டிச்சு போட்டு முடிச்சிடுங்க. முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சைடு நாடா வச்ச மாதிரி இந்த சைடு நாடா வச்சுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்ல பக்கத்துக்கு திருப்ப போகிறோம். எப்பயுமே இப்படி தைச்சி முடிச்சுட்டு திருப்பும்போது அங்கங்கே நம்ம நாச்சஸ் கொடுக்கணும். அப்படி நாச்சஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மெட்டீரியல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். அப்புறம் கீழ்ப்பக்கமும் நான் தைச்சிக்கிறேன் பாருங்கள். கீழ்ப்பக்கமும் தைச்சி முடிச்சுட்டா நம்ம கீழே மடித்து தைக்க வேண்டிய வேலை கிடையாது, நமக்கு குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ இந்த நாச்சஸ் கொடுத்துட்றேன் நான். இதில் கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு முக்கியமாக அந்த பாயிண்ட் டேர்ன் ஆகிற இடத்துல நாச்சஸ் கொடுத்துடணுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை திருப்ப வேண்டியது தான். இப்படி திருப்பும்பொழுது நமக்கு பாருங்கள், இப்படி நல்ல பக்கம் நமக்கு டேர்ன் ஆகி வந்துடுது. இப்போ இதுக்கு மேலே எப்பயும் போல் நம்ம இதை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கீழ்ப்பக்கத்தில் ஒரு தையல் போட்டுடலாம். அது படிமான தையல்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கீழ்ப்பக்கம் தையல் போட்டு முடித்த உடனே நம்ம ரெண்டு பக்கமும் டாட்டுக்கு தையல் போட போகிறோம். அதுவும் இல்லாமல் சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதாவது நெக்கு பகுதியில் நம்ம ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் கரெக்டாக திரும்பி வரும். இது அயன் பண்ணணுன்னா நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இது திக்கான துணியாக இருக்கிறதால அப்படியே தான் தைக்கிறேன். அப்படியே மேல் பக்கம் இந்த நெக் இருக்க சைட்லேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்படி தைக்கும்போது கீழே இருக்க அந்த லைனிங் துணி எதுவும் மடங்கிடாமல் கரெக்டாக வச்சு பார்த்து நம்ம தைச்சிக்க வேண்டியது தான். இப்படி தைச்சி முடிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்கில் ப்ளஸ் ஸ்லீவ் சைடும் அப்படியே சைட்லேயும் எல்லா பக்கமும் இந்த லைனிங் துணி
இது கூட அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இது எப்படி பண்ணுமோ அதேமாரி அந்த சைடு. இதுக்கப்புறமா நம்ம பேக் சைடு ஆஸ் யூஷுவல் பேக் டாட் பிடிச்சிடுறோங்க. அதாவது 2 டாட் பிடிச்சிடுறோம் பேக் சைடில். இப்படி பேக் சைட் டாட் பிடிச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த நெக்கில் நம்ம டிசைனுக்கு நான் துணி கட் பண்ணுறேன். அது வந்து 2x2 கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்படி ஊசியில் வச்சு இப்படி சுருட்டிக்கிட்டு இதை இப்படியே வச்சு சுருக்கமாக வச்சு ஒரு பெட்டல்ஸ் மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், இந்த கார்னரை ஸ்கொயராக வெட்டினதுக்கு கார்னரை இது மாதிரி வச்சு திருப்பும்போது அது அப்படியே மடிஞ்சு போய் நமக்கு அந்த பெட்டலோடைய ஷேப்புக்கு வரும். அதுக்கப்புறம் இதை இப்படி வச்சு பண்ணிடணும். ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி அந்த பெட்டல் நமக்கு கிடச்சிடுதுங்க. இது மாதிரி கிடச்ச எல்லா பெட்டல்ஸ் பாருங்கள் இத்தனை இருக்குது. இதை நம்ம ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். இது கொஞ்சம் ஏறத்தாழ இருக்கு இல்லையா, அந்த பிசுரெல்லாம் கரெக்டாக வெட்டி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இதை நெக் பகுதியில் வச்சு தைக்க போகிறோம். அதாவது கீழே அந்த கர்வ் வருது இல்லையா, அந்த இடத்த மட்டும்தான் வச்சு தைக்க போகிறோம். இப்படி தைக்கும்பொழுது நல்லா நெருக்கமாக வச்சு தைச்சிக்கோங்க. உங்களுக்கு பக்கம் பக்கமாக அது வரா மாதிரி இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். இது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு. ஓகே, இது தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், தைச்சி முடிச்சிட்டோமா இதுலேயும் நம்ம அந்த ட்ரிம் பண்ணணுங்க. அந்த ப்ளூ கலர் பெட்டல்ஸ் எல்லாம் நெருக்கமாக வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இது வந்து அந்த சாரியில் அந்த கலர் வரதால் அந்த கலர் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதுக்கு மேலே அழகான இந்த லேஸை வைக்க போகிறோம். இந்த இது தைச்சிருக்கோம் இல்லையா லூப் மாதிரி, அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு பின்னில் கோர்த்து இந்த ரோப்பை டிசைனுக்காக இதுக்குள்ளே கோர்த்துக்கணுங்க. அது பார்டர் கலருக்காக நான் அதே காப்பர் கலர் ரோப்பை இது உள்ள இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் கோர்த்து வச்சுக்கிறேன். இப்படி கோர்த்து வச்சுட்டு இந்த 2 எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ரோப் கோர்த்துருக்கோம் இல்லையா, இதனுடைய ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 2 எட்ஜும் இப்படி கோர்த்து முடிச்சுட்டு 2 பக்கம் எட்ஜ்லேயும் தையல் போட்டுக்கணுங்க. தையல் போடும்போது அந்த ரோப் வந்து அது கூட நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ரோப்பை விட்டே தையல் போடுங்க, ரொம்ப ஒட்டில் போடக்கூடாது. இந்த ப்ரொசீஜர் முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த லேஸை வச்சு இப்படி தைக்கிறேங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்க அந்த டிசைன் மேலே தான் தைக்கணும். இந்த லேஸ் வந்து 2 பக்கமும் தைக்கணும். ஒரு சென்டரில் வர மாதிரி தைக்கக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே லேஸை விட்டுட்டு 2 பக்கம் எட்ஜ்லேயும் தைச்சி முடிச்சுக்கிறேன். 2 பக்கம் தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த லேஸு ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பத்துலேருந்து அப்படியே தைக்கணும். அதாவது நெக்கு ஃபுல்லுத்துக்கும் தைக்கிறேன். மேலே ஆரம்பித்து அப்படியே இந்த பக்கத்தில் வந்து ஷோல்டருக்கு அந்த உயரம் இருக்கு இல்லையா, பேக் சைடு ப்ளவுஸ் உயரம், அதில் மேலேருந்து கொஞ்சம் தூரம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் தைச்சிக்கலாம். நான் சும்மா ஜஸ்ட் இவ்வளோ தூரம் தைச்சிருக்கேன், ஒரு அளவுன்னு கிடையாது. அது மேலே இல்லை கீழே எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு எப்படி தைச்சணும் அதேமாதிரி ஆப்போசிட் சைடு தைக்கணும். இந்த லேஸுக்கிட்ட 2 எட்ஜ்லையும் தைக்கும்போது இந்த லேஸு நல்லா அழகாக படிஞ்சிருக்கு பாருங்கள். இதேமாரி இன்னொரு சைடும் நான் தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த டிசைன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வைக்கிற சும்மா ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு டிசைன் வச்சு அந்த டோரியில் தொங்க விட போகிறேன். என்னங்க இத்தனை நாள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இந்த சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த ப்ளவுஸு. இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.